இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைச்சு என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து விசுவாசிகளின் குணாதிசயம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு விசுவாசிகளின் குணாதிசயங்கள்ல இன்றைக்கு 4வது குணம் என்னன்னா, ஒரு விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். எந்த காரியம் வந்தாலும் அவனுக்குள்ளே பதற்றம் இருக்காது பாருங்க. ஏன்னா அந்த விசுவாசி தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறான் பாருங்க. இது நமக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய அஸ்திபாரம் இயேசுவாக இருந்தால் அல்ல, நம்மளுடைய வேர், நம்மளுடைய அடிக்கல் ஆண்டவர் மீது நம்ம அஸ்திபாரம் வைத்தோம் என்றால் நம் வாழ்க்கையில பதற்றம் இல்லை. இங்கே குறிப்பிடப்பட்ட காரியம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செய்கின்ற ஊழிய பாதையிலே அநேக போராட்டங்கள் பாருங்க. அவரை கவனித்து பாருங்க, எந்த ஒரு பதற்றம் இல்லாமல் அவர் செய்வார். ஒரு முறை அவரை வனாந்திரத்துல சென்று 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார். அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, அங்க பிசாசு சோதிக்கிறார். அவருக்கு பசி உண்டாயிருக்குது. இந்த கல்லை அப்பமாக்கும் சொல்லணும் பாருங்க. உலகத்திலலாம் காட்டி இதெல்லாம் உனக்கு தரேன், என்னை வணங்குன்னு சொல்லணும், நிறைய காரியங்கள் சொல்லலாம். சோதிக்கப்படுகிறார், ஆனால் அவர் பதறவே இல்லை பாருங்க. அப்பாலே போ சாத்தான். இன்றைக்கு சில நேரங்கள்ல அப்படிதான் சில மனிதர்கள் பாருங்க, சில மனிதருடைய வார்த்தைகள் நம்மை நிந்திக்கிறது, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை சோர்வடைய செய்கிறது பாருங்க. துர்ச்செய்திகள் நம்ம கேட்கிறோம் பாருங்க. குடும்பத்துல கஷ்டங்கள், பாடுகள், போராட்டம், சண்டைகள், சில குடும்பங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள், சில 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 மனிதனுடைய அவதூறான வார்த்தைகள், பொல்லாத மனுஷனுடைய கேடு எண்ணங்கள், கேடான எண்ணங்கள், இதெல்லாம் நமக்கு நேரிடும் போது, அதை கவனிக்கும் போது, இல்லை அதை நாம் அனுபவிக்கும் போது, சில நேரங்கள்ல நமக்குள்ளே ஒரு பதற்றம் விடுது, சோர்ந்துடுறோம். அதை வேதம் என்ன சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எந்த மனிதன் நம்மை குறித்து எந்த தவறான காரியம் சொன்னாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம பதறாதபடி இருக்கணும். அவர் பூமிக்கு வந்த வேலை, அவர் என்ன வேலையாய் வந்திருக்கிறார் பாருங்க. அவர் வேலை எவ்வளவு மகா பெரிய வேலை பாருங்க. ஜனங்களை விசுவாசத்துக்குள்ள வழி நடத்துதான் அவனுடைய, அவர் வார்த்தையினால அவர் வல்லமை இருந்தது. விசுவாசிகள் அநேகரை அவர் வழி நடத்துகிறார். ஜனங்கள் அவருக்கு பின்தொடர்ந்து செல்றாங்க. எங்கெல்லாம் போறாங்களோ கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. சிலர் ஆனாலும் அவர் ஒரு பக்கம் கூட்டம் ஜனங்கள் எல்லாம் அவரை விசுவாசிக்கல, ஒரு பக்கம் கூட்டம் அவரை அவதூறு சொல்கிறது, ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தவர்களும் உண்டு, அவிசுவாசித்தவர்களும் உண்டு. சிலர் அவரை குறித்து தவறான காரியங்களை சொல்லிட்டே இருந்தாங்க பாருங்க. இவர் வஞ்சிக்கிறவர், இவர் பிசாசுகளின் தலைவர், இவர் போஜன பிரியர், இன்னும் அவர் பெயேசேபேலை உடையவர் என்று சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் குறித்து, இயேசுவை குறித்து தவறான அவதூறை பரப்பினவர்கள் உண்டு. ஆனால் இயேசு ஒரு இடத்துலையும் பதறவே இல்லை. அவர் யாருக்கிட்டையும் எந்த இடத்துலையும் அவர் எதிர்த்து பேசல. அவர்கிட்ட யாருக்கிட்டையும் அவர் தர்க்கம் பண்ணல, ப்ரூவ் பண்ணல, தன்னை வெளிப்படுத்தி காட்டல. நான் எப்படிப்பட்டவர், நான் ஆண்டவராக, அவர் தேவகுமாரன் என்பதை கூட அவர் அந்த இடத்துல எந்த இடத்துலையும் வெளிப்படுத்தவில்லை. அவர் பதறாதபடிக்கு செல்கிறார். ஒரு முறை சீஷர்கள் கூட ஆண்டவரோடு பயணிக்கிறாங்க, நல்ல நித்திரை அடிக்கிறார். கப்பல்ல செல்றாங்க, நித்திரை அடிக்கிறார், நல்லா தூங்கி கொண்டு இருக்கு. அப்போ சீஷர்கள்லாம் பாருங்க, அந்த கப்பல் பாருங்க, இப்போ இனி எல்லாரும் மடிந்துடுவாங்க, அப்படி புயல் காற்று தான் அடிக்குது. ஆனால்
ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். பதறவே இல்லை பாருங்க, எழும்பி நின்று அவர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் பாருங்க. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையில விசுவாசிகளுக்கு பாருங்க, அவன் இயேசுவை போல அந்த பதட்டம் இருக்கவே கூடாது. ஒண்ணு இல்லை, ஒண்ணு கிடைக்கல, ஆசீர்வாதம் வரல, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கல, ஏதோ ஒரு காரியத்துல நம்ம தடைக்கு மேல தடை வந்து கொண்டிருக்கிறது, நம்ம ஆசீர்வாதத்துல வந்து நம்ம மற்றவர்களை பார்த்துக்கிட்டு அவர்கள் இப்படி இருக்காங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சில நேரம் நம்ம பதறி விடுகிறோம். சில கேள்விகளை ஆண்டவர் கேட்டு விடுகிறோம். ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான். யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையான்னு சொல்றார். மார்த்தாள் மரியாள் அவர் லாசரு மரித்து விடுகிறார். இப்பொழுது ஆள் அனுப்பி விடுகிறார்கள். ஆனால் இயேசுக்கு தெரியும் லாசரு சுகவீனப்படும் போது ஒரு வார்த்தை சொல்வார், இந்த நோய் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வந்தது, தேவனுடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படியாக உள்ள ஒரு நோயாக இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். அவர் எந்த ஒரு பதற்றம் இல்லாதபடிக்கு 4 நாள் ஆகிவிட்டது பாருங்க. எல்லாரும் சொன்னாங்க 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போய்விடும் சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், லாசருவே வெளியே வான். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனை பேர் இந்த லாசருவை போல இருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் பாருங்க. விசுவாசிகள் ஒரு நாளும் நம்ம பதறக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு சில பாதைகள்ல தடையை கொண்டு வருவான், பிசாசு தடை கொண்டு வருவான், மனுஷன் தடையை கொண்டு வருவான். ஆனால் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு பாருங்க நம்மளை வந்து பிசாசு கைக்கும் மனுஷன் கைக்கும் அவர் விடவே மாட்டார். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட பதறி போய் பதற்றத்தோடு பிள்ளைகளை எதிர்காலத்தை குறிச்சு, மருத்துவமனையை குறிச்சு, வியாதியை குறிச்சு, இல்ல பகைவரை குறிச்சு, இல்ல உறவினருக்கு சொன்ன வார்த்தையை குறிச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையை குறிச்சு பதறி போய் இருந்தனா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் ஆண்டவரை நம்புகிறவன். விசுவாசிகள்னா வேற யாரும் இல்லை, இயேசுவை நம்புகிறவன் பதறா. இன்றைக்கு அந்த நம்பிக்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 112:6-7 நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதா இருக்கும் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரை நம்புங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. இந்த விசுவாசிகளுக்கு வருகின்ற குணாதிசயங்கள ஒன்று என்னன்னா, பதற்றம் இல்லை, பதறாதபடிக்கு வாழ்கிறது. சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை நம்புங்க. இன்றைக்கு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு கேளுங்க, இயேசுப்பா நாங்க உங்க மீது நம்பிக்கை வைக்கிறேன், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி சிலுவையில வெற்றி சிறந்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர் என் வாழ்க்கையில நீங்க போதும், நீங்க என் வாழ்க்கையில போதுமானவராங்க, நீங்க அற்புதத்தை செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். கண்களை முடிஞ்சு மன்னிப்புதாவே எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க. நாங்க விசுவாசிக்கிற எங்களுக்குள்ளே எந்த பதற்றமும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு சோர்வும் இல்லாதபடிக்கு நாங்க உம்முடைய சமூகத்திலே நாங்க விசுவாசிகளாகிய நாங்கள் அப்பா மீது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தாங்க. ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் இந்த நம்பிக்கை கொடுங்க. கர்த்தர் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், கர்த்தர் வாழ்க்கையில நல்ல வேலையை தருவார், கர்த்தர் வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதத்தை தருவார், நல்ல ஒரு வீடை தருவார், நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல ஒரு நண்பர்களை தருவார், நல்ல ஒரு இசப்பா எங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பிரகாசம் உள்ள ஒரு ஜீவியத்தை தருவாருங்கிற ஒரு நிச்சயம் எங்களுக்கு வேணும் இசப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. எங்களை இசப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்க உண்மையை பெற்றுக்கொள்ள முடியும், சாட்சியா நாங்க ஜீவிக்க கிருபை தாங்க. துதி கனம் மகிமை மொக்கை ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.